சிலைங்களுடைய சைஸ் வந்து 3 அடி 5.5 அடி ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல கேட்பாங்க. உங்ககிட்ட அதிகபட்சமா கேட்கக்கூடிய சைஸ் என்ன சைஸுங்க? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய ஆர்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ரூல்ஸ். எல்லா பக்கம் ஒரு எப்படிங்கிறது தெரியல. ஆனால் கோயம்புத்தூரில் வந்து 10 அடிக்கு மேலே எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால போது போன வருஷமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கால்வாசி சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்து தான் கொடுத்தோம். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நமக்கு அதில் லாஸ் ஆகி போச்சு. எனக்கு சிலை வந்து ஒரு 10 எனக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பெரிய சிலை தான் வேணும். ஒருத்தர் வச்சாங்க அப்படின்னா அவங்கள விட நான் பெருசாக தான் வைக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து போட்டு வைக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு பெருசாக தான் வேணும், எனக்கு 10 அடிக்கு மேலே தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா 10 அடிக்கு மேலே வைக்கக்கூடாது. 10 அடிக்கு மேலே வச்சுட்டு எடுத்து இவங்கள ஊர்வலம் போகும்போதுன்னா ஒயர் கம்பிகள்லாம் இடித்து பூரா இதாகி போகுது. அதனால் எனக்கு வந்து 10 அடிக்கு கீழே தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டுடைய உத்தரவு அரசாங்கம் வந்து அப்படி என்ன பண்ணிடுச்சு. இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து 10 அடிக்கு மேலே சிலைகள்லாம் எதுவுமே விற்பனைக்கு இல்லை. 10 அடிக்கு உள்ளதான் நம்மகிட்ட வந்து சிலைகள் விற்பனைக்கு இருக்குது. சரிங்க. இப்போ இந்த சிலை வந்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நாட்கள் நீங்கள் காலவாசம் எடுத்துப்பீங்க? எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தா தான் முதல்ல வந்து எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும். அப்புறம் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்கன்னா, ஆனால் எனக்கு இந்த மாதிரி கலர் பண்ணி கொடுங்க. அவங்க வந்து கேட்குற கலரில் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். என்னென்ன கலரில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வர்ணம் பூசி கொடுப்பீங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி வருதில்லைங்க சார், சதுர்த்தி வரும்போது உங்ககிட்ட வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க? அதுதான் இப்போ எந்தெந்த ஏரியாங்கிறது எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க. வெளி மாவட்டத்துலேருந்து நம்மகிட்ட வர்றாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் மாடல் தான் பிறப்பாங்க. எனக்கு வந்து லுக்காக இருக்கணும், சிலை வந்து கொஞ்சம் அம்சமாக இருக்கணும் அப்படிங்கிற பாம்பே மாடலெல்லாம் முக்கால்வாசி பாம்பே மாடலெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ